இப்ப பார்க்க போற வீடியோ வந்து சிறுதானிய இடியாப்பம் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரை ஃபேமஸ் மாவோட ஸ்பெஷல் என்னன்னா, அரிசியா இருந்தாலும் தானியமா இருந்தாலும் நல்லா 2-3 முறை தண்ணியில கழுவி ஊற வச்சு அதுக்கப்புறமா மிஷின்ல இடிச்சு பவுடர் ஆக்கி அந்த பவுடரை வறுத்து கப்பி கப்பியா வர மாவை மறுபடியும் அரைச்சி நைஸாக்கி ஆற வச்சு சலிச்சு பாக்கெட் பண்ணி கொடுக்கறது தான் மதுரை ஃபேமஸோட தனி ஸ்பெஷல். தேவையான பொருட்கள்: வறுத்த சிறுதானிய மாவு 1 கப் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு நாட்டு சக்கரை, துருவிய தேங்காய். ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். சிறுதானிய மாவு உள்ள போடுறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிடுறேன். இடியாப்பம் பிணையும் போது வெந்நீர் விட்டு தான் பிணையணும், அப்பதான் சாஃப்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிணையணும். அந்த சூட்டோட பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் விட்டு நல்லா இடியாப்ப பதத்துக்கு இப்படி பிணைஞ்சு வச்சுக்கணும். இதான் பதம். இப்போ வந்து இடியாப்ப குழல்ல வச்சு புளிஞ்சு எடுக்க போறோம். இடியாப்ப தட்டு எடுத்திருக்கிறேன். சுத்தி எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ இடியாப்ப புளிய போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சிருக்கிறேன். 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பிழிஞ்சு வச்சிருக்கிற சிறுதானிய மாவை உள்ள வைக்கிறேன். இட்லி தட்டு மூடி வச்சு நல்லா மூடிக்கணும். 10 நிமிஷத்துல இடியாப்பம் ரெடி ஆயிரும். ஆவி நல்லா வந்துருச்சு. இடியாப்பம் நல்லா அவிஞ்சிருச்சு. சிறுதானிய இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. மதுரை ஃபேமஸ் இடியாப்ப மாவு உங்களுக்கும் தேவைப்பட்டா கீழே லிங்க் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் டோர் டெலிவரி உண்டு. இப்ப பார்க்க போற வீடியோ சிறுதானிய புட்டு செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறுதானிய புட்டுக்கு தேவையான பொருட்கள்: சிறுதானிய புட்டு மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நான் தேவையான அளவு தேங்காவை துருவி வச்சிருக்கிறேன். வறுத்த சிறுதானிய புட்டு மாவு உள்ள போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் தண்ணி விட்டு நல்லா புட்டு பதத்துக்கு மாவை நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடணும். உள்ள விட்டுறாதீங்க. இப்படி கட்டி வரும். அதில் கட்டியெல்லாம் நல்லா உடச்சு விடணும். ரொம்ப மாவாவும் இருக்க கூடாது. பிடிச்சா பிடிச்ச மாதிரி வரணும். ரொம்ப உதிரியா இருந்து மாவா நம்ம உள்ள போட்டுட்டீங்கன்னா புட்டு வராது. அதனால கொஞ்சம் நல்லாவே தாராளமா தண்ணி ஊத்திக்கிடுங்க. இப்போ நான் புட்டு மேக்கர் எடுத்திருக்கேன். அதுல சில்ல உள்ள போட்டுட்டு பிணைஞ்சு வச்சிருக்கிற புட்டு மிக்சிங்க உள்ள போடுறேன். அமுக்கில போடக்கூடாது, அப்படியே சும்மாவே போடுங்க. புட்டு மேக்கர் வந்து ரொம்ப பெருசுங்கிறதால நான் தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஃபுல்லாவும் நீங்க போடலாம். புட்டு மேக்கருங்கிறதால நான் வந்து குக்கர் தான் யூஸ் பண்றேன். வெயிட் போடுற இடத்துல புட்டு மேக்கரை வைக்கணும். வச்சு கரெக்டா வச்சீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல ஆவி வந்துருச்சுன்னா நல்லா புட்டு மேக்கர்ல 2 ஹோல்லையும் நல்லா ஆவி வந்துருச்சு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணி புட்டை ரெடி பண்ணி சாப்பிடலாம். மதுரை ஃபேமஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கிக்கலாம். இந்தியா முழுவதும் ஆன்லைன் டெலிவரி உண்டு. நன்றி, வணக்கம். ஹாய் விவர்ஸ், இப்ப பார்க்க போற வீடியோ வந்து சிறுதானிய கொழுக்கட்டை செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: சிறுதானிய கொழுக்கட்டை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவு மண்டவெல்லம். இதுல சேர்ந்திருக்க பொருட்களை இப்ப சொல்றேன். கம்பு சேர்த்திருக்காங்க, கேப்பை, சிவப்பரிசி, வெள்ளை சோளம், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, வறுத்த அரிசி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுறேன். 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிடுங்க. அப்புறம் மண்டவெல்லம் உள்ள போடுங்க. மண்டவெல்லம் மட்டும் கரைஞ்சா மட்டும் போதும். மண்டவெல்லம் வந்து தண்ணியில நல்லா கரைஞ்சிருச்சு. பாகுவாயிட்டு நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிக்கலாம். சிறுதானிய கொழுக்கட்டை மாவு உள்ள போடுறேன். மண்டவெல்ல பாக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கரண்டியால கிளறிக்கிடுங்க. இப்ப வந்து கொஞ்சம் நகை சுடுல இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் கைட்டு கொஞ்சம் பிணைஞ்சுக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளத்தை விட்டு விட்டு பிணைஞ்சிடுங்க. நல்லா இந்த பதம் வந்துருச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா சரியா வந்துடும். கொழுக்கட்டை செய்யற தட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் நான் எடுத்து வைக்கிறேன். கையில இப்படி புஷ் பண்ணா அழகா வந்துடும். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சிருக்கிறேன். இட்லி பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப சிறுதானிய கொழுக்கட்டை பிடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த தட்டை உள்ள வைக்கிறேன். கொழுக்கட்டை உள்ள வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகணும். நல்லா ஆவியில நல்லா வேகணும். நல்லா ஸ்டீம்ல நல்லா ஆவி வந்தோடனே கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ஆவி நல்லா வந்துருச்சு. இப்போ இட்லி தட்டை மூடி எடுக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. மதுரை ஃபேமஸ் இந்த கொழுக்கட்டை மாவு உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் டோர் டெலிவரி உண்டு.